இதய வாசல் தேடி வருகிறே, என் இதயம் உரைய என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா, நான் வாழ என் உள்ளம் வா. உன் இதய வாசல் தேடி வருகிறே. காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறக்கலாம், கடலை செய்ய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறக்கலாம், கடலை செய்ய மறுக்கலாம். உன் அன்பு என்றென்று மாறாதையா, உன் நிழலில் நான் என்று வாழ்வேனையா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் முறைய என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா, நான் வாழ என் உள்ளம் வா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நமக்கு இந்த புதிய நாளை தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். இன்று நம் அன்னையாம் திருச்சபை புனித லாரன்ஸினுடைய விழாவை கொண்டாடி மகிழ்கிறது. திருச்சபையில் திருத்தொண்டராக இருந்து புனித பேதுரு பவுலுக்கு அடுத்த நிலையில் நினைவு கூறக்கூடிய அளவுக்கு அந்த காலகட்டத்தில் தன்னுடைய பணியாலும் சாட்சியத்தாலும் ஆண்டவருக்கு ஏற்புடையவராக வாழ்ந்த புனித லாரன்ஸை நாம் நினைவு கூறுகிறோம். அவருடைய வாழ்வை பின்பற்றி நாமும் ஆண்டவருக்கு சார்ந்து பகர இப்பலியில் மன்றாடுவோம். இந்த திருப்பலியில் சிறப்பாக செபஸ்தியம்மாள் போடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலியாக ஜெபிப்போம். ரெஜினி, சிலுவை, ஞானம்மாள், சபரிமுத்து, மரியமிக்கேல், அந்தோணி, அன்னம்மாள், அன்னத்தாய், சுரேஷ் சிங், மிக்கேல் அந்தோணியம்மாள் இவர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனுக்கு இழைப்பாற்றி அடைய புனித அந்தோணியார் வழியாகவும் அன்னை மரியாள் வழியாகவும் ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். அமளி ஒப்பு கொடுக்கக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி இன்று 10வது ஆண்டு நினைவு நாளில் கணவர் ரூபன் அவர்களுடைய ஆன்மா இறைவனுக்கு இழைப்பாற்றி அடையும்படியாகவும், மேலும் அம்மா யாகம்மாள், அப்பா அந்தோணி ஆகியோருடைய ஆன்மாக்கள் இறைவனுக்கு இழைப்பாற்றி அடையும்படியாகவும், யாரும் நெய்யாத ஆன்மாக்களுக்காகவும் அந்தோணியார் வழியாக இப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். நாம் இணைந்து ஜெபிக்கிற இந்த பலியை இறைவன் ஏற்றுக்கொள்ள தடையாக இருக்கிற நம்முடைய குற்றங்குறைகளுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும்,
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியுமாகுக. புகழுகின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று நிரந்தரமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வல பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னத. தூய ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவாவும் மீது கொண்ட அன்பினால் புனித லாரன்ஸ் தனது பணியில் பற்றுறுதியுடன் இருந்து மாட்சிக்குரிய மறைசாட்சியாய் விளங்கினார். அவர் அன்பு செய்ததை நாங்கள் அன்பு செய்யவும், அவர் கற்றுத்தந்ததை நாங்கள் செயல்படுத்தவும் அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 6-10 முடிய. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 6-10 முடிய. சகோதர சகோதரிகளே, குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார். இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும். மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர். கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானது எல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார்.
ஒருவர் ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கும்போது அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? விதைப்பவருக்கு விதையையும் உண்பதற்கு உணவையும் வழங்குபவர் விதைப்பதற்கு வேண்டிய விதைகளை வழங்கி அவை முளைத்து வளரச் செய்து அறச்செயல்களாகிய விளைச்சலை மிகுதியாக தருவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. மனம் இறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தம் கட்டளைகளில் அவர் பெருமகிழ்வு அடைவர். அவர்களுக்கு வழிமரபு பூவுலகில் வலிமை மிக்கதாயிருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். பல்லவி. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர். எந்நாளும் அவர்கள் அசைவுறார். நேர்மையுள்ளோர் மக்கள் மனதில் என்றும் வாழ்வர். பல்லவி. தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதால் அவர்கள் இதயம் உறுதியாயிருக்கும். அவர்கள் நெஞ்சம் நிலையாயிருக்கும். அவர்கள் அச்சம் மேற்கொள்ளாது. இறுதியில் தம் எதிரிகள் அழிவதை அவர்கள் காண்பது உறுதி. பல்லவி. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் வாரி வழங்கினர், ஏழைகளுக்கு ஈந்தனர். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். அவர்களது வலிமை மாட்சியுடன் மேலோங்கும். பல்லவி. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார். வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 24 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலைவாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நம் அன்னையாம் திருச்சபை திருத்தொண்டரும் மறைசாட்சியுமான புனித லாரன்ஸின் விழாவை கொண்டாடுகிறது. திருச்சபையினுடைய புனிதர்களில் பல முக்கியமான புனிதர்களில் புனித லாரன்ஸும் ஒரு புனிதராக முக்கியமான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறார் என்பதனை நாம் அறிகிறோம். அன்பார்ந்தவர்களே, புனித லாரன்ஸினுடைய விழாவை நினைவு கூறுகிற வேளையில் அவருடைய வாழ்வு நம்ம எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. புனித லாரன்ஸ் ஸ்பெயின் நாட்டில் பிறந்தார். அவர் திருத்தந்தை 2ஆம் சிக்ஸ்தூஸ் என்பவரால் திருச்சபையினுடைய தலைமை இடத்திற்கு அழைத்து வரப்பட்டார் என்று நாம் அறிகிறோம். அவருக்கு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டன. நற்கருணை வழங்குவது,
திருச்சபையினுடைய சொத்துக்களை பராமரிப்பது. இந்த 2 பணிகள் தான் அவருக்கு கொடுக்கப்பட்டது. இந்த 2 பணிகளையும் மிகச்சிறப்பாக அவர் செய்து கொண்டிருந்த வேளையில் அந்த காலகட்டத்தில் வலேரியன் என்கிற பேரரசன் திருச்சபையினுடைய சொத்துக்களை அபகரிக்க முயற்சி செய்தான். ஆகவே அவன் ஒவ்வொருவரையும் பிடித்து கொல்வதும் பல்வேறு விதமான துன்பங்களுக்கு உட்படுத்தப்படுவதுமாகத்தான் இருந்தது. அந்த காலகட்டத்தில் ஏராளமான மறைசாட்சிகள் தோன்றினார்கள். பலர் கிறிஸ்துவுக்காக தங்களுடைய இன்னுயிரை ஈந்தனர். அந்த வகையில் தான் திருத்தந்தை சிக்ஸ்தூஸ் அவரோடு சேர்ந்து மற்ற திருத்தொண்டர்களும் கொலை செய்யப்படுகிற நிகழ்வை நாம் பார்க்கிறோம். அந்த திருத்தந்தையோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய புனித லாரன்ஸும் தன்னுடைய வாழ்விலே அங்கே பல்வேறு விதமான கொடுமையான துன்பங்களுக்கு உட்படுத்தப்படுகிறார். வலேரியன் என்கிற இந்த அரசன் சொல்லுகிறான், திருச்சபையினுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் என்னிடத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். மறுநாள் பொறுப்பில் இருந்த லாரன்ஸ் என்ன செய்கிறார் என்றால், ஏழை எளியவர்கள் எல்லாவரையும் கூட்டி கொண்டு வந்து இவர்கள்தான் திருச்சபையினுடைய சொத்துக்கள் என்று அரசனிடத்திலே சொல்கிறார். அரசனுக்கு ஏராளமான கோபம். ஆகவே எல்லாரையும் வதைப்பதை போல் அவனை வதைக்கவில்லை, மாறாக ஒரு இரும்பு தகடு, அந்த இரும்பு தகடை சூடாக்கி அந்த இரும்பு தகட்டின் மீது புனித லாரன்ஸை தூக்கி கடத்துகிறார்கள். புனித லாரன்ஸ் தன்னுடைய உடலில் அவ்வளவு பெரிய வேதனை அனுபவித்து கொண்டிருக்கிற போது அந்த அரசனை பார்த்து சொல்கிறார், என்னுடைய உடலினுடைய ஒரு பகுதி வெந்துவிட்டது, இன்னொரு பகுதி வேகாமல் இருக்கிறது, ஆகவே என்னை கொஞ்சம் புரட்டி போடுங்கள் என்று சொன்னாராம். அந்த அளவுக்கு வேதனையை, துன்பங்களை, பாடுகளை அனுபவித்து தன்னுடைய உயிரை ஆண்டவருக்காக சாட்சியமாக ஒப்பு கொடுத்தார் என்று புனித லாரன்ஸினுடைய வாழ்க்கை வரலாற்றிலே பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த சாவை சந்திப்பதற்கு முன்பாக திருத்தந்தை 2ஆம் சிக்ஸ்தூஸை பார்த்து இந்த லாரன்ஸ் சொல்லுகிறார், எங்கே போனாலும் என்னையும் கூட்டிக் கொண்டு போவீர்களே, உங்களை சிறைபிடித்து செல்கிறார்கள், உங்களை கொல்வதற்காக அழைத்து செல்கிறார்கள், என்னையும் அழைத்து கொண்டு போகக்கூடாதா என்று அந்த திருத்தந்தையை பார்த்து கேட்கிற போது திருத்தந்தை சொன்னார், இன்னும் 3 நாட்கள் கழித்து உன்னையும் பிடித்து கொண்டு வருவார்கள் என்று சொன்னார். அதே போல புனித லாரன்ஸினுடைய வாழ்விலும் இந்த மரணம் வந்து சேர்ந்தது என்பதனை அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படித்தான் இருக்கும், மடிந்தால் பலன் தரும் என்பதனை ஆண்டவருடைய வாக்கு சொல்கிறது. தனக்கென்றே வாழ்வோர் தன்னுடைய வாழ்வை இழந்து விடுவர், தனக்கென்று வாழாதவர்கள் இந்த பூமியிலே அவர்கள் எப்போதும் நிலை பெற்றிருப்பார்கள் என்பதற்கு புனித லாரன்ஸினுடைய வாழ்வு மிகப்பெரிய உதாரணமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களை, இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம், நாமும் ஆண்டவருக்கு நம்மை கையளிக்கிற போது எப்படி கொடுக்க வேண்டும் என்பதனை தூய பவுல் மிக அழகாக சொல்கிறார். பவுலுடைய வார்த்தைகளில் பார்க்கிறோம், நீங்கள் முகமலர்ச்சியோடு கொடுங்கள் என்று சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, முகம் மலர்ச்சி என்பது, முக மகிழ்ச்சி என்பது எப்போது கிடைக்கும், எப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெளிப்படும் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அகம் மகிழ்ந்தால்தான் முகம் மகிழும். முகமலர்ச்சி என்பது சும்மா அப்படியே வெளிப்படையாக பார்க்கிற போது, ஒருவரை பார்க்கிற போது சிரிப்பது என்பது ஒரு வகையான நடிப்பாக இருக்கிறது. ஆனால் உண்மையான மகிழ்ச்சி என்பது உள்ளார்ந்த விதத்திலிருந்து புறப்படுவது. ஆகவேதான் முகமலர்ச்சியோடு கொடுங்கள் என்று தூய பவுல் சொல்கிறார். உள்ளார்ந்த மகிழ்ச்சி இருந்தால் முகம் மலர்ச்சி என்பது நீங்கள் சொல்லி காட்ட வேண்டியதில்லை, அல்லது நீங்கள் நடிக்க வேண்டியதில்லை, அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் மற்றவர்களை பார்த்து அவர்களுக்கு ஏற்றாற் போல வாழ வேண்டியதில்லை, அது தானாக வந்து விடுகிறது. இது முதலிலே பார்ப்பது. முகமலர்ச்சி என்பது எப்போது வருகிறது? உங்களுடைய உள்ளம் எப்போது நிறைவடைந்திருக்கிறதோ அப்போது வருகிறது. உள்ளம் நிறைவடைந்திருக்க வேண்டும். எனக்கு ஆண்டவர் நிறைவாக செய்திருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவாக என்னை வழிநடத்தி இருக்கிறார், நான் எந்த குறையும் இல்லாமல் இருக்கிறேன் என்கிற அந்த உணர்வு, அந்த உள்ளார்ந்த அந்த ஃபீலிங் என்று சொல்லுகிறோமே, அது வந்தால்தான் முகம் மலரும். பல நேரங்களிலே நாம் குறைபாட்டோடு, ஒரு விதமான முணுமுணுப்போடு, வருத்தத்தோடு இருப்போம் என்று சொன்னால் முகமலர்ச்சி என்பது வருவதில்லை.
அதே போல முகமலர்ச்சி என்பது எப்போது வருகிறது? எந்த காரியத்தை செய்தாலும் நீங்கள் விரும்பி செய்தால் முகமலர்ச்சி என்பது வரும். விரும்பாமல் செய்கிற எந்த ஒரு செயலும் முகமலர்ச்சியை கொண்டு வருவதில்லை. நீங்கள் யோசித்து பாருங்கள். படிப்பதாக இருக்கலாம், வேலை செய்வதாக இருக்கலாம், விரும்பி செய்ய வேண்டும். பிள்ளைகளுக்கு உணவு தயாரிக்கிறோம், பிள்ளைகளுக்கு ஒன்றை சேமித்து வைக்கிறோம், விரும்பி செய்கிறோம். விரும்பி செய்தால் என்ன நடக்கிறது என்று சொன்னால் நம்முடைய முகம் மலர்ந்து கொண்டே இருக்கும். விரும்பாமல் இவனுக்கெல்லாம் செய்ய வேண்டியிருக்க, இதெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கிறத என்று நினைத்தோம் என்று சொன்னால் முகம் மலருவதில்லை, கட்டாயத்தின் பேரில் கொடுப்பதாக மாறிவிடுகிறது. அதனால தான் தூய பவுல் சொல்கிறார், முகவாட்டத்தோடோ மன வருத்தத்தோடு நீங்கள் கொடுக்க வேண்டாம், முக மலர்ச்சியோடு கொடுங்கள் என்று சொல்கிறார். உள்ளார்ந்த விதத்தில் நாம் மகிழ்ந்திருக்க வேண்டும், உள்ளார்ந்த விதத்தில் நாம் நிறைவாக இருக்க வேண்டும், உள்ளார்ந்த விதத்தில் நாம் விருப்பத்தோடு இருக்க வேண்டும். அப்படித்தான் இருக்கிற போது அது எந்த செயலாக இருந்தாலும் ஆண்டவருக்கு உடைய ஏற்புடைய காரியமாக மாறுகிறது. அப்படி கொடுக்கிறவர்களுக்கு, அப்படி வாழுகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வாராம்? இன்றைய முதல் வாசகம் சொல்கிறது. தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிற 2வது திருமுகம் 9வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, முகமலர்ச்சியோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வாராம்? கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்புவார், எல்லா நலன்களாலும் நிரப்புவார். முதல் செய்தி. இரண்டாவது, எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதை ஆண்டவர்களுக்கு தருவாராம். நலன்களால் நிரப்புவது ஒரு புறம், ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களை ஆசீர்வதிப்பார் என்றால் என்ன? மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு வேளை பஞ்சமாக இருக்கலாம், அல்லது கவலையாக இருக்கலாம், வருத்தமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு துன்பமாக இருக்கலாம். நீங்கள் முகமலர்ச்சியோடு கொடுக்கிற போது உங்களுடைய வருத்தத்திலும் ஆண்டவர் உங்களை நிரப்ப வல்லவர், உங்களுடைய இல்லாமையிலும் ஆண்டவர் உங்களை நிரப்ப வல்லவர். உங்களுக்கு எதுவுமே நடக்கவில்லை என்று நீங்கள் மற்றவர்கள் சொல்லலாம், ஆனால் உங்களை ஆண்டவர் எதுவும் நடக்க இயலாத இடத்திலும் நடக்க செய்வார் என்பதுதான் தூய பவுல் நமக்கு வெளிப்படுத்துகிற உண்மை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்வைத்தான் புனித லாரன்ஸும் தன்னுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு அதை கொடுத்தார். முகமலர்ச்சியோடு தன்னுடைய உயிரை கூட கொடுத்தார். முகமலர்ச்சியோடு தன்னுடைய உள்ளத்தில் நிறைவடைந்து, தன்னுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி அடைந்து, தன்னுடைய உள்ளத்தில் விருப்பத்தோடு ஆண்டவருக்கு கொடுத்ததினால் ஆண்டவர் அவரை மிகவே உயர்த்தினார். என் அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையின் பயணத்தில் ஆண்டவருக்கு நம்மை கையளிக்கிற போது அப்படி கொடுக்க வேண்டும். அப்படி பொருளாக இருக்கலாம், உடைமைகளாக இருக்கலாம், நம்முடைய உயிராக இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையின் அன்றாட பணிகளாக இருக்கலாம். முக மலர்ச்சியோடு கொடுப்பதற்கு முன் வருவோம். அதைத்தான் புனித லாரன்ஸ் நமக்கு வெளிப்படுத்துகிறார். சிந்திப்போம். ஆமென். கையளிக்கின்றே நிறைவா எந்தன் மெய்ப்பொருளாவே, அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றே நிறைவா. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானது. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானது. வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது, வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது எல்லா வரங்களையும் விட மேலானது. கையளிக்கின்றே நிறைவா எந்தன் மெய்ப்பொருளாவே, அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றே இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித லாரன்ஸின் விழாவில்
நாங்கள் பேரின்பத்துடன் ஒப்புக்கொடுக்கும் காணிக்கைகளை கனிவாய் ஏற்றருளும். அவை எங்கள் மீட்புக்கு உதவியாயிருக்கச் செய்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித லாரன்ஸ் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி ரத்தம் சிந்தி மாண்புமிக்கும் வருவரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றீர். ஆகவே வானகடிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொடுக்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசே, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதரனைவுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தை நோக்கி ஜெபிப்போம். இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். உருவம் எனது ஓவியம், நான் பாடும் காவியம். நின் உருவம் எனது ஓவியம், நான் பாடும் காவியம். உன்னாமம் பாடும் போதிலே என் தாபம் தீருதே. உன்னாமம் பாடும் போதிலே என் தாபம் தீருதே. உருவம் எனது ஓவியம், நான் பாடும் காவியம். உதயம் காணும் மலரை போல் என் இதயம் ஏங்குதே. உதயம் காணும் மலரை போல் என் இதயம் ஏங்குதே. சுனையை நாடும் மானை போல் நான் உன்னையை தேடினேன். சுனையை நாடும் மானை போல் நான் உன்னையை தேடினேன். எவ்வழியாய் உலகில் பிறந்தவா, உன் வழியை காட்டுவாய். எவ்வழியாய் உலகில் பிறந்தவா, உன் வழியை காட்டுவாய். உருவம் எனது ஓவியம், நான் பாடும் காவியம். நின் உருவம் எனது ஓவியம், நான் பாடும் காவியம். ஆற்றல் உனது நிலையென்று என்னை தேற்றவாராயோ.
ஆற்றல் உனது நிலை என்றோ என்னை தேற்றவாராயோ காத்தல் உனது கடனென்றோ கரை சேர்க்க வாராயோ காத்தல் உனது கடனென்றோ கரை சேர்க்க வாராயோ என் உயிரும் உயிர்ப்பும் நீ என்றோ என் உள்ளத்தில் வாராயோ என் உயிரும் உயிர்ப்பும் நீ என்றோ என் உள்ளத்தில் வாராயோ. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். புனித லாரன்ஸின் விழாவில் வணக்கத்துடன் நாங்கள் புரியும் ஊழியத்தார் உமது மீட்பின் வளர்ச்சியை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இன்றும் நாளையும் கம்மாப்பட்டி திருவிழா இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நம்முடைய உறவினர்கள் அதிகமாக பேர் இங்கு இருக்கிறார்கள். ஆகவே பலர் அந்த திருவிழாவிற்கு செல்கிற காரணத்தினால் ஃபோட்டோ எடுக்கக்கூடிய பணியானது நாளை வேண்டாம் என்று பலர் சொல்ல அறிந்தேன். ஆகவே வருகின்ற நாளை அல்ல, அதற்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே திருவிழாவுக்கு செல்ல விரும்புகிறவர்கள், கம்மாப்பட்டி முதன்முறையாக பங்காக மாறிய பிறகு திருவிழா நடைபெறுகிறது, செல்ல விரும்புகிறவர்கள் சென்று வர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வான்லோகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாதுனி. வான்லோகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாதுனி. விண்ணொளி தாரவே தாயினி தன்னொளி வீசிடும் ஆரணி. விண்ணொளி தாரவே தாயினி தன்னொளி வீசிடும் ஆரணி. பாவமேதுமில்ல பாவிகளின் செல்வராணி பாதுகாத்து ஆளுவாயினி. வான்லோகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாதுனி. வான்லோகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாதுனி.